பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு நல்ல அப்பா. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறார். தீமையின் சுழற்சியை எடுத்து போட்டு நன்மையின் சுழற்சியை, இந்த சைக்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்மளை இந்த சைக்கிளில் கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறது தான் இயேசுவினுடைய வேலையாய் அது இருக்கிறது. ஆமென். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மை நடக்க போகுது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தீமையை என் அப்பா திட்டமிடவில்லை, எனக்காக நன்மையை திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் சபை பாரம்பரிய போதனைகளில் என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்ட்டு. வேண்டான்றேன், ஏன்னா அந்த தீமை கர்த்தர்ட்ட இருந்து வரலன்றேன், அவர்கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வருது. தீமை வந்துச்சுன்னா எதிர்த்து நில்லு, ஏன்னா அதை இன்னொருத்த அனுப்புகிறான். ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்க, கர்த்தர் இந்த கேன்சர் கட்டி எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்ட்டு தெரியவில்லை. பெரிய தங்க கட்டி கர்த்தர் கேன்சர் கட்டி கொடுக்குறாரு. கர்த்தர் காலை உடைச்சாரு, கர்த்தர் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டர்லேருந்து தள்ளி விட்டாரு. என்னெல்லாமோ கர்த்தரை எவ்வளோ தப்பாக சொல்லணுமோ அவ்வளோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. யோசித்து பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்படி தள்ளி விடுவீங்களா? நான் பண்ண மாட்டேன். அப்போ இவர் யோகியரா, கடவுள் யாரா? டேய், ஒருத்தர் சொன்னார், அது நமக்கு சில பாடங்களை நடத்தும்படி. பாடல் நடத்துறதுலாம் கரெக்டுங்க. தீக்குள்ளே உங்கள் பிள்ளைய கையை டபக்குன்னு தீக்குள்ளே விட்டு சுட்டுட்டு இதுதான் தீ, இப்படியா பாடம் நடத்துவீங்க? மகனே, இது தீ சுடும் என்பதை உனக்கு சொல்லித் தருவதற்கு உன் விரலை வேக வைத்தேன். இதே ஃபாரினாக இருந்ததுன்னா மென்டல் ப்ராப்ளம்னு அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கெல்லாம் ஒரு கால் அடித்தா போதும், பிள்ளை அவனே தூக்கிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட மனவியாதி படைத்த ஒன்னிடத்திலே பிள்ளை வளருவதை விட அரசாங்கமே வளர்த்துரும், நீ ஜெயிலுக்குள்ளே போன்னு அனுப்பி விட்ருவாங்க. உலகத்தில் இருக்கிற சட்டமே என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணான்ட்டு. ஆனால் நம்ம கடவுளே என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், உன் விரலை உடைப்பார், உன்னை அப்படி பண்ணுவார், உன்னை வறுத்தெடுப்பார், உன்னை நொறுக்குவார், என்னெல்லாமோ பேசி வச்சிருக்கிறோம். நோ நோ நோ, ஹீ இஸ் அ குட் ஃபாதர். அவருக்கு ஒரு மனப்பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு நல்ல அப்பா. இன்னும் சொல்லணும்னா, தீமையை உனக்காக நான் சுமக்கிறேன்னு சொல்லி என் தீமைகளை தன் தலையில ஏற்றுக்கொண்டு என் தலை மேல ஆசீர்வாதத்தை திறந்த ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார்.